ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபென்டாஸ்டிக் பீஸ்டோட தேர்ட் மூவியை பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் த சீக்ரெட் ஆஃப் டம்பிள்டோர். ஸோ இதுக்கு முன்னாடி மொதல் 2 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். அதே மாதிரி இந்த பாட்டுக்கு ஒன்லைனர்லாம் தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம டம்பிள்டோர் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. யார் வரான்னு பார்த்தா அங்கே கிரிண்டில்வேல்டு தாங்க வந்து நிற்பான். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பழைய நண்பா அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது கையில் இருக்கிற செயினை பார்த்துட்டு கிரிண்டில்வேல்டு, அந்த செயினை கொஞ்சம் காட்ட முடியுமா? பல வருஷங்களாக என்னோடய கழுத்தில் நான் அதை சுமந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட எனக்கு என்னவோ என் உடம்புல அது இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். இப்போ உங்ககிட்ட இருக்கே, அது எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்பாரு. டம்பிள்டோர் உடனே இது எல்லாத்தையும் போதும் நிறுத்து, இந்த சத்தியத்தை நம்ம உடச்சிக்கலான்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இந்த சத்தியத்தை போட்டோம். இந்த உலகத்தையே புரட்டி போடணுன்றதுக்காக தான் நம்ம சத்தியத்தை போட்டோம். ஆனால் நீ அதுலேருந்து பின்வாங்கிட்ட அப்படின்னு இவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது டம்பிள்டோர், நான் ஏதோ தெரியாத வயசில் பண்ணிட்டேன், அதுக்கு காரணம் நான் உன் மேலே வச்சுருந்த காதல் தான்ற மாதிரி சொல்லுவார். இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, டம்பிள்டோரும் கிரிண்டில்வேல்டும் வந்து லவ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் சொல்கிறது கேளுன்ற மாதிரி சொல்ல பார்ப்பாரு. அதுக்குள்ளே சரி கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் எந்திரிச்சு போனோன்னா அந்த இடமே பற்றி எரியும். டம்பிள்டோர் பார்த்தா ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து கண்ணை திறப்பாரு. இது எல்லாமே ஏதோ மைண்டுக்குள்ளே 2 பேரும் போய் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ காமிச்சா ஒரு மலை பிரதேசத்துக்கு போவான். அங்கே போனோன்னா ஒரு மான் கத்துற மாதிரி சத்தம் கேட்கும். அது தயாராகிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேகமாக ஓடி போய் பார்த்தா அந்த மான் வந்து முட்டை போட்டுன்னு இருக்கோங்க. அதுலேருந்து ஒரு குட்டி மான் வரும். உன்னுடைய குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, நான் அதை பாதுகாப்பாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு பொட்டியை ஓப்பன் பண்ணுவான் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அந்த டைமில் பார்த்தா கிரிண்டில்வேல்டோட ஆட்கள் வருவாங்க. வந்து அந்த பெரிய மானை சாவடிக்கிற மந்திரத்தை போடுவாங்க. ஹீரோ தடுக்கிறதுக்கு மந்திரத்தை போடுவான். அந்த குட்டி மானம் மேலேருந்து விழுந்துரும். ஹீரோவாக இங்கேருந்து ஒரு ஜம்ப் எடுத்து ஓட ஆரம்பிச்சிருவான். பொட்டி தனியாக போய் விழுந்துரும். ஹீரோ ஒரு விசில் அடிச்சல பொட்டிக்கு 4 கைங்க வந்து அந்த பொட்டி தனியாக எந்திரிச்சு ஓடி வந்துட்டு இருக்கோம். ஹீரோ அந்த மானை தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். அந்த குட்டி மானை பிடிக்கிறதுக்காக தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஒரு அருவியில் போய் ஹீரோ விழுந்து மயங்கிடுவான். பயங்கரமாக அடிபட்டிருக்கும். கண்ணை மட்டும் மெதுவாக திறந்து பார்ப்பான். குட்டி மானை வந்து கிரிண்டில்வேல்டோட ஆட்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த பெரிய மானாண்ட வந்து பார்த்தா அது சாவர ஸ்டேஜில் கிடக்கும். என்னை மன்னிச்சிடுறா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த மான் மேலே சாஞ்சிக்கிட்டு அழுதுட்டு இருப்பான். அப்போ அந்த மான் சத்தம் போட்டோடனே இன்னொரு குட்டி மான் பக்கத்துலேருந்து வரும். இதை பார்த்தோன்னே ஹீரோ பயங்கர அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அப்போ உனக்கு பிறந்தது ரெட்டையர்களா, உனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ சந்தோஷமா கேட்பான். அந்த மான் அப்படியே அழுதுகிட்டே செத்து போயிடுவாங்க. ஹீரோ முடியாம மயங்கிற ஸ்டேஜில் போட்டி ஓப்பன் பண்ணுவான். அந்த பிளாட்டிபஸ் தான் எட்டி பார்க்கும். அப்படியே தலையாட்டினோடனே அந்த பிளாட்டிபஸ் உள்ள ஒரு வாத்து மாதிரி பறவை இருக்கும். அதுகிட்ட போய் சிக்னல் கொடுத்தோம்னா அந்த வாத்து மேலே பறந்து வரும். அந்த வாத்து மேலே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ மயக்கம் பொழுது விழுந்திருப்பான். அந்த வாத்து உடனே பலூன் மாதிரி ஊதிக்கிட்டே இருக்கோங்க. ஹீரோவையும் அந்த மானியம் சேர்த்த மாதிரி வாலில் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த சூட் கேஸும் தூக்கிக்கிட்டு பறந்து போகும். என்னடா முட்டை மாதிரி இருக்குது, அப்படியே பறக்கும் போல இருக்குன்னு பார்த்தா அப்படியே ஒரு டிராகன் மாதிரி ரக்கையை விரிச்சு அங்கேருந்து பறந்து போகும். இப்போ தான் படத்தோட பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே கிரிண்டில்வேல்டு காமிச்சா அவனோட ஆட்கள்லாம் அந்த மானை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஃப்ளாஷ்க்கு வந்து ஏற்கனவே கிரீடன்ஸ்ங்கிற பேர் தான் இருக்கும். அந்த பேரை மாற்றிட்டு ரீலியஸ் டம்பிள்டோர்னு இவர் வச்சிருப்பாரு. வந்துட்டியா ரீலியஸ் அப்படின்ட்டு அந்த மானை வாங்கிட்டு, இது ரொம்ப அற்புதமானது தெரியுமா, இதால் உள்நோக்கியே பார்க்க முடியும், நீ நிறைய வேலை செஞ்சுருக்க, போய் ரெஸ்ட் எடுன்ட்டு அவனை அமுச்சு விட்ருவாரு. இது எல்லாத்தையுமே குயினி ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பா. இந்த படத்தில் குயினியை கூட மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதை விட முக்கியமான விஷயத்த முதல்ல சொல்ல மறந்துட்டேன், கிரிண்டில்வேல்டையே மாற்றிட்டு இருக்காங்க. நம்ம தலைவன் ஜாக் ஸ்பேரோ இருந்தார், அவரை தூக்கிட்டு இவரை கேஷ் பண்ணியிருக்காங்க. இவர் அந்த மானை கொஞ்சிக்கிட்டே எங்கே போகிறேன்னு கழுத்தியை பிடிச்சி அறுத்து விட்ருவாரு. இதை குயினி பார்த்து மிரண்டுருவா. அப்படியே கீழே ரத்தத்தை பார்க்கும்போது அப்படியே எதிர்காலமே இவரோட கண்ணுக்கு தெரியும். அதில் வந்து நம்ம ஹீரோட அண்ணனும் டம்பிள்டோரை பார்க்க போகிற மாதிரி தெரியும். அடுத்த சீனில் இதே மாதிரி நம்ம ஹீரோட அண்ணனும் டம்பிள்டோரை பார்க்க போவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் ஒருத்தரை பார்க்கணுன்ற மாதிரி ஒருத்தர்கிட்ட கேட்டோன்னே, என்னோட அண்ணனை தானே பார்க்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி சொல்வார். இல்லை, நான் டம்பிள்டோரை பார்க்க வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்வான். அந்த நல்லவன் என்னோட அண்ணன் தான், அவன் மேலே இருக்கான் போங்கன்ற மாதிரி சொல்வார். இவர் யாருக்கு தெரியுதுங்களா, ஹாரி பாட்டரோட 8th பார்ட்டில் வருவார், டம்பிள்டோரோட தம்பின்ட்டு, அவர் தான் இவர். அப்புறம் ஹீரோவா அவங்க அண்ணனும் டம்பிள்டோரை மேலே போய் பார்ப்பாங்க. என்ன விஷயமோ உன்னை கூப்பிட்டேன்னு தெரியுமான்ற மாதிரி டம்பிள்டோர் கேட்பாரா. இதுக்கும் அந்த சில்லினுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோட அண்ணன் சொல்லுவான். சில்லின்றது என்னன்னா, அந்த குட்டி மான் இருக்குல்ல, அந்த மானோட இனத்தோட பேர் தான் சில்லின். ஆமாம் இருக்கு. இந்த விஷயம் என்னன்னு தெரியுமான்ட்டு டம்பிள்டோர் முதல்ல செயினை காட்டுவார். இதை வந்து ஃப்ரான்ஸில் நியூட் கிட்ட பார்த்துருக்கேன், இது ரத்தம் அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி அண்ணங்கரை சொல்லுவானா. கரெக்டாக சொன்னேன், நானும் கிரிண்டில்வேல்டும் போட்ட சத்தியம் தான் இது, இதனால் மீறி செயல்பட முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்வார். இந்த சத்தியத்தை ஏதாவது பண்ண முடியுமான்ற மாதிரி ஹீரோட அண்ணன் கேட்பான். இதை நான் ஏதாவது பண்ணோன்ட்டு மனசால் நினச்சா கூடன்ட்டு அந்த செயினை பார்த்துக்கிட்டே மனசில் நினைப்பாருங்க. அதுக்குள்ளே அந்த டாலர் மட்டும் அந்த செயின்லேருந்து பிரிஞ்சு போய் செவுத்த கிறுக்குன்னு இருக்கும். அந்த செயின் வந்து நம்ம டம்பிள்டோரோட கையை நெரிச்சு அப்படியே கழுத்து வரைக்கும் ஏறும். இந்த டாலருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், மனசால் நான் அவனுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சாலும் என்னை கொன்றும் அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருப்பாரு. நியூட் தான் டம்பிள்டோர் நிறுத்துங்கன்ற மாதிரி கத்துவான். அந்த நினைப்பை இவர் எடுத்தோன்னே அந்த செயின் பழையபடி வந்துடும். இது வெறும் சாம்பிள் தான், இதால் இதோட அதிகமாக கூட பண்ண முடியும், அதனால தான் இந்த சத்தியத்தை என்னால் மீற முடியாதுன்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ டம்பிள்டோரோட தங்கச்சி படமும் அங்கே இருக்கும், ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம.
இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஹீரோட அண்ணன் கேட்பானா, ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்க, எனக்காக நீ வேலை செய்யணும்னு இறங்கிட்டேன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் சொல்கிறத யோசிக்காமல் நீ செய்யணும். ஹீரோட அண்ணனும் சரி நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி ஒத்துப்பான். அடுத்து கிரீடன்ஸை காமிச்சா அவன் கை கழுவிட்டு இருப்பான். பின்னாடி வந்து குயினி வந்து நிற்பா. என்னை வேவ் பார்க்கறதுக்காக அமிச்சிருக்காரா கிரிண்டல்வேல்டு, எல்லாருமே வேவ் பார்ப்பியான்ற மாதிரி கேட்பானா, இல்லை அவர் உன்னை பற்றி தான் விசாரிப்பார், உன் மனசில் என்ன ஓடுது என்ன நீ நினைக்கிறேன்ட்டு அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாருன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பா. போய் எல்லாத்தையும் அப்படியே சொல்லிடுவேன்ற மாதிரி இவன் கேட்பானா, இல்லை நான் எல்லாத்தையுமே சொல்ல மாட்டேன், நீ உண்மையாலே ஒரு டம்பிள்டோரோட வாரிசு தான், ஆனால் உன் மனசுக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்களெல்லாம் அவர் விதைச்சிருக்காரு, கொஞ்சம் பார்த்து இருந்துக்க, அதே மாதிரி உன் மனசில் ஓடுற எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி குயினி சொல்லிட்டு போயிடுவா. அந்த டைமில் கண்ணாடியில் பார்த்தா ஃபார் கிவ் மீ அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும், மன்னிச்சுடுன்ற மாதிரி இருக்கும். அதை வந்து ஃப்ளாஷ் அழிச்சிருவா, யார் இந்த மெசேஜ் அனுப்புறான்னு தெரில. அடுத்து நம்ம ஜேக்கப்பை காமிச்சா அவனோட பேக்கரியில் என் வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி ஒரு சோகப்பாட்டை போட்டுன்னு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டைமில் பார்த்தா குயினி வந்து நிற்பா. எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கவும், ஜேக்கப் நீ இல்லாததுனால என் வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி வருத்தப்பட்டுன்னு இருப்பான். பார்த்தா எல்லாமே கற்பனை தாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. வெளியே பார்த்தா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் புக் படிச்சுட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு ஜேக்கப் உள்ள போயிடுவான். அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு ஒரு 3 பேர் வருவாங்களா, நீ என்னை பயமுறுத்தணும்னு ட்ரை பண்ணுற, ஆனால் எனக்கு பயமே வரல, நீ இன்னும் கொஞ்சம் கையை காலெல்லாம் ஆட்டி ஏதாவது பயமுறுத்த ட்ரை பண்ணனா நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. இவனும் கையை ஆட்டி ஆட்டி அந்த பொண்ணை திட்டுற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதை பார்க்குற ஜேக்கப் உடனே ஒரு பேனை தூக்கிட்டு வெளியே வருவான். அந்த பொண்ணும் 3 2 1ன்னோடனே ஜேக்கப் வெளியே வந்துருவாரு. ஒழுங்கு முறையாக பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் வெளியே போங்கடா, இல்லைனா அடிச்சிருவேன்ட்டு பேனை தூக்கிட்டு வருவானா, என்னடா நீ எங்களை அடிச்சிருவேன்ற மாதிரி 3 பேரும் வருவாங்க. ஜேக்கப் இன்னும் அவ்வளோ பெரிய பலசாலி இல்லை, சரி நீ என்ன முதல்ல அடிச்சிருன்னு கண்ண முடி நிற்பாரு. அந்த பொண்ணு எந்திரிச்சு மந்திரக்கோலை வச்சு அந்த ஆளை உரைய வச்சிருவா. அந்த ஆள் எந்திரிச்சிட்டு இனிமேல் உனக்கு நான் உதவி பண்ண மாட்டேன்னு அந்த பொண்ணை கத்திக்கிட்டு இருப்பான். சரி சரி நம்ம அப்புறமா மீட் பண்ணலான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லி அமுச்சு விட்ருவா. அந்த பொண்ணோட ஆட்கள் தான் உள்ள இருக்கு இவங்களாம். இதெல்லாம் பார்த்தோன்னே ஜேக்கப் இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். ஜேக்கப் உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது, நீங்கள் ஒரு நல்லவருன்ற மாதிரி பின்னாடியே வருவா. இவர் உள்ளே வந்தோன்னா உள்ளே வந்து நின்றுவா. உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் ஜேக்கப், நீங்கள் ரொம்ப நல்லவர், ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னும் போது எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் வெளியே வந்து உதவி பண்ண வந்தீங்க, அந்த மனசே போதுமே எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு, நீ என் கூட வந்து தான் ஆகணுன்ட்டு எல்லா நடந்த விஷயத்தையும் இவங்க சொல்லுவாங்க. முதல்ல ஹீரோ இவங்களும் பார்த்து குயினி கிரிண்டல்வேல்டு கூட போனது கொண்டு சொல்லுவாங்களா, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, ஆனால் குயினி வந்து அவ்வளோ மோசமானவ இல்லை, அவள் ஏதோ மனசு சரியில்லாமல் அப்படி பண்ணிட்டா, அவள் ரொம்ப நல்லவ தான் தெரியுமான்ற மாதிரி இவர் சொல்லுவார். அது எனக்கு தெரியும், நீங்கள் இப்போ என் கூட வந்தால் போதும், நம்ம எல்லாத்தையும் மாற்றலான்ற மாதிரி இவங்க கூப்பிடுவாங்க. சரி இருங்க பேக்கரியை மூட்டு வரேன்ட்டு உள்ளே போகலான்னு பார்ப்பாரு. அவங்களே மந்திரக்குள்ளே வச்சு பேக்கரியை மூடிட்டு இவருக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸையே போட்டு விட்ருவாங்க. சரி போகலாமான்ட்டு ஒரு புக்கை ஓப்பன் பண்ணுவாங்க. இவங்க புக்கை வச்சு தான் டெலிபோர்ட் ஆவாங்க போல இருக்குது. அடுத்து ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ளே போகிற ட்ரெயினை காட்டுவாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோட அண்ணன் இன்னொருத்தனும் இருப்பான். இவன் யாருன்னு பார்த்தா டீனா லெஸ்ட்ரேஞ்சோட அண்ணனாக இருப்பான். ஹீரோட அண்ணன் தான் பேப்பர் படிச்சுட்டு இருப்பான். ஹீரோ அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தா ஒரு பக்கம் வேட்பாளர்கள் 2 பேரோட படமும் இன்னொரு பக்கம் கிரிண்டல்வேல்டு வாண்டட் போஸ்டரும் இருக்கும். ஹீரோ இவங்க 2 பேர் படத்தையும் பார்த்துட்டு இவங்க 2 பேரில் யார் ஜெயிப்பாங்க இந்த அரசியல் கட்சியில் அப்படின்ற மாதிரி கேட்பான். தெரியல, அதை பற்றிலாம் தெரிஞ்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கிரிண்டல்வேல்டை பார்க்கறது தானே நம்ம வேலைன்ற மாதிரி ஹீரோட அண்ணன் பேசிகிட்டு இருப்பான். அந்த டைமில் தான் ஜேக்கப் அங்கே டெலிபோர்ட் ஆகி வந்திருப்பான். ஜேக்கப்பை பார்த்தோன்னா ஹீரோ கட்டி பிடிச்சிருப்பான். அதே டைமில் அந்த லேடியும் பின்னாடியே வந்துருவாங்க. ஹீரோ அந்த லேடியை பார்த்தோன்னே ப்ரொஃபசர் எக்ஸ் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கூப்பிடுவான். நல்லா இருக்கேன், அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் இந்த லேடி யாருன்னு தெரியுது. இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஹீரோவோட புக்கை கூட இவங்க படிச்சிருக்காங்க போல இருக்கு. ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் தான் என்னோட ஸ்கூலில் கட்டாய பாடமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோவையே புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோ நான் எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்ட்டு ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் அறிமுகப்படுத்துவான். அடுத்து டீனாவோட அண்ணனையும் அறிமுகப்படுத்துவான். அடுத்து ஜேக்கப்பை பற்றி சொல்ல தேவையில்ல, அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்னு ஹீரோ சொல்லுவானா. ஹீரோட அண்ணனை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டான். ஹீரோட அண்ணன் நியூட் நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி கை காட்டுவானா. ஆமாம் மறந்துட்டேன், இவன் தான் என்னோட அண்ணன், இவனும் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இப்போ நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த பேசி ஆகணுன்ட்டு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருப்பான். டம்பிள்டோர் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்ல சொன்னார். நம்ம இப்போ கிரிண்டல்வேல்டை எதிர்க்க போகிறோம். கிரிண்டல்வேல்டுக்கு வந்து எதிர்காலத்தை பார்க்குற சக்தி இருக்குது, நம்ம அவனை குழப்ப போகிறோன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். உடனே ஜேக்கப் எதிர்காலத்தை பார்க்குற ஒரு ஆளை எப்படா குழப்ப முடியுன்ற மாதிரி கேட்பான். அந்த ப்ரொஃபஸர் லேடி தான், அதுக்கு ஒரு வழி இருக்குது, அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன பண்ணுறோம் நம்மன்ட்டு யாருக்குமே தெரியக்கூடாது, அப்படி பண்ணால் அவரை குழப்ப வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த லேடி சொல்லுவாங்க. சரியா சொன்னீங்க, இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். அப்புறம் டம்பிள்டோர் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சில விஷயம்லாம் கொடுத்துருக்காருன்ட்டு ஃபஸ்ட்டு ஜேக்கப் ஒரு மந்திரக்கோள் எடுத்து கொடுப்பாங்க. ஜேக்கப் சந்தோஷமாயிடுவான். இது உண்மையான மந்திரக்கோள் தான், ஆனால் இதில் சக்திகள் உங்களால் பயன்படுத்த முடியாதுன்ற மாதிரி ஹீரோ அந்த மந்திரக்கோளை ஜேக்கப் கிட்ட கொடுத்துருவான். அதுக்கடுத்து ஹீரோட அண்ணனுக்கு ஒன்று எடுக்கணுன்ட்டு டை ஒன்று எடுத்து கொடுப்பான். இதை தான் டம்பிள்டோர் வாங்கிட்ட கொடுக்க சொன்னாருன்னு டை கொடுத்துட்டு அடுத்து உங்களுக்காக ஒரு புக்கை கொடுத்துருக்காரு டம்பிள்டோர் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் கூட வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் கிட்ட ஒரே ஒரு சீட்டு மட்டும் எடுத்து கொடுத்து
இதை நீ மட்டும் படிக்கணும்னு டம்பிள்டோர் சொல்லியிருக்காருன்ட்டு தந்துடுவான். அது அந்த லேடி படிக்கும் போதே அப்படியே அது எரிஞ்சு சாம்பலாயிடும். டம்பிள்டோர் இவங்களுக்கு மட்டும் ஏதோ வேலை கொடுத்துருக்காரு போல இருக்கு. அடுத்து டீனாவோட அண்ணன் வந்து எனக்கு என்ன பண்ணணும்ட்டு தெரியுன்ற மாதிரி சொல்லிடுவான். அப்புறம் ட்ரெயின் ஒரு இடத்துல நிற்கும். பெர்லினுக்கு நம்ம வந்துட்டோம்னு ப்ரொஃபஸர் சொன்னோன்னே டீனாவோட அண்ணன் தான் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ட்டு இறங்கி போயிடுவாரு. அதே மாதிரி ஹீரோ கிட்ட இருக்கிற பொட்டியை வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் வாங்குவாங்க. ஹீரோ தரமாட்டான். இங்கே பாரு நியூட், இப்போ நானும் போய் ஆகணும், எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ட்டு அந்த பொட்டியை வாங்கிட்டு அவங்க ஒரு பக்கம், டீனாவோட அண்ணன் ஒரு பக்கம் கிளம்பி போயிடுவாங்க. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்ற மாதிரி ஹீரோட அண்ணன் கேட்டுன்னு இருப்பான். சரி வாங்க போகலான்ட்டு ஹீரோ இவங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு இருப்பான். மறுபடியும் ஒரு மாய செவுரு இருக்கும். அது வழியாக பூந்து போனோன்னா பெர்லினில் மாய சபை இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. இந்த இடத்துல ஒருத்தருக்கு நான் தகவல் தரணும், அங்கே போய் நம்ம தகவல் கொடுத்தா மட்டும் போதும்னு ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். அங்கே பார்த்தா 2 பேர் வேட்பாளர்களாக நிற்கிறாங்களே, அவங்களோட ஆட்கள் தான் இவங்க தான் ஜெயிக்கணும்ட்டு கட்சி ஆட்கள்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோட அண்ணன் தான் முன்னாடி போவான். ஹீரோட அண்ணன் பெரிய பதவியில் இருக்கிறதுனால ஒருத்தன் உள்ள விட்டுருவான். இதே இடத்துல தான் கிரிண்டில்வெல்டோட ஆட்களும் இருப்பாங்க. அந்த ஆள்கிட்ட தான் என்னோட தகவலை நான் சொல்லி ஆகணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இவர் யாருன்னு பார்த்தா இவரும் அரசியல் கட்சியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறவர் தான். இவர்கிட்ட நான் சொல்லி ஆகணும்ட்டு ஹீரோ முன்னாடி போய் பேச போவான். உங்களை எனக்கு நல்லா தெரியுன்ற மாதிரி அவரும் பேசிட்டு இருப்பார் ஹீரோ கிட்ட. டம்பிள்டோர் உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்ல அமைச்சிருக்காரு, எது சரியோ அதை செய்யணும், முக்கியமான முடிவுகளை பார்த்து எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காருன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். டம்பிள்டோர் இங்கே இருக்கிறாரா என்ன, உலகமே பற்றி எரியும் போதும் அவர் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் விட்டு வெளியே வரமாட்டார்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இவங்க எல்லாருமே கொஞ்சம் வினோதமாக தான் நடந்துப்பாங்க. ஹீரோக்கு அது எதுவுமே புரியாது. அடுத்து இந்த ஆள் தான் எல்லாரும் முன்னாடியே ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்துட்டோம், இவங்க தான் உலகத்தோட மாயாஜால சபையோட மிகப்பெரிய ஆட்களாக இருக்க போறாங்க. இதுல யார் ஒருத்தர் ஜெயிச்சு மேலே வந்தாலும் நமக்கு நல்லது நடக்க போறது உண்மைதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லியே ஆகணும். கிரிண்டில்வெல்டை பத்தின செய்திகள் எல்லா இடத்துலயும் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா அவர் மேல இருக்கிற குற்றம் நிரூபிக்கிற மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்போ ஹீரோட அண்ணன் பின்னாடி யாரோ வராங்க பாருன்னு ஹீரோ கிட்ட கேட்டோன்னே ஹீரோவும் திரும்பி பார்த்துட்டு இவங்க எல்லாரும் கிரிண்டில்வெல்டோட ஆட்கள் தான், பிரான்ஸ்ல நான் பார்த்துருக்கேன்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோட அண்ணன் இவங்க எல்லாரையும் நான் பிடிச்சே அவனு பின்னாடியே போயிட்டு இருப்பான். கிரிண்டில்வெல்டுக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் இல்லாததுனால அவரை நிரபராதின்னு சொல்லி நான் விடுவிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இது எல்லாருமே கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. ஜேக்கப்லாம் செம்ம டென்ஷன் ஆயிடுவான். ஹீரோட அண்ணன் அவங்களை பிடிக்க போயிருப்பான்ல, வெளியே ஒருத்தன் வரவேற்றிருப்பான். அவன் பின்னாடி இருந்து தாக்கிட்டு இவனை வாங்க தூக்கிட்டு போகலான்ட்டு இவங்க எல்லாருமே தூக்கிட்டு போவாங்க. இவங்க கூட கிரிண்டில்வெல்டோட ஆட்கள் தான். முக்கியமாக ஸ்பீச் கொடுத்தானே அவனும் கிரிண்டில்வெல்டு கீழே தான் வேலை பார்க்குறான் போல இருக்கு. இதை ப்ரொஃபஸர் பார்த்தோன்னே உன் அண்ணனை இப்போதைக்கு காப்பாற்ற முடியாது, வா நியூட், இப்போ நம்ம இங்கேருந்து போகிறது தான் நல்லதுன்ற மாதிரி நியூட்டை பிடிச்சி கூட்டின்னு போயிட்டு இருப்பாங்க. அடுத்து டம்பிள்டோரை காமிச்சா அவர் தம்பி கூட உட்காந்து சாப்பிட்டு இருப்பாரு. இந்த சாப்பாடு நம்ம தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அவர் ரொம்ப விரும்புவான்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரு. இதை கேட்குற தம்பி அதே இடத்துல தான் நானும் இருந்தேன், இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லணுன்ட்டு அவசியமே இல்லைன்ற மாதிரி கோவமாக பேசுவான். அந்த டைமில் பார்த்து யாரோ கதவை தட்டிட்டு இருப்பாங்க. டம்பிள்டோர் எந்திரிச்சு போய் கதவு திறந்து பார்த்தா ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒருத்தங்க தான் வந்திருப்பாங்க. அதாவது கிரிண்டில்வெல்டு மேலே இருக்கிற குற்றம் எல்லாம் நீக்கப்பட்டு அவனை நிரபராதின்னு சொல்லிட்டாங்களே, அந்த விஷயத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு டம்பிள்டோர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டு இருப்பாரு. அப்போ டம்பிள்டோரோட தம்பி வந்து கண்ணாடியை திரும்பி பார்ப்பான். கண்ணாடியில் வந்து எழுத்துக்கள் வந்துகிட்டு இருக்கும். தனியாக இருக்கிறது எப்பேற்பட்ட கொடுமை தெரியுமான்ற மாதிரி எழுத்துக்கள் வரும். அதை வந்து போய் அழிச்சிருவான் முதல்ல. சரி ஓகே, நான் போய் இது எல்லாத்தையும் என்னன்னு பார்க்குறேன், அது வரைக்கும் நாளைக்கு ஸ்கூலில் நீங்கள் பார்த்துங்கன்ற மாதிரி டம்பிள்டோர் அவங்ககிட்ட பேசுவார். அவங்களும் சரி ஓகே டம்பிள்டோர்னு கிளம்பி போனவொடனே டம்பிள்டோர் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு நான் முக்கியமான இடத்துக்கு போனோன்னு கிளம்பிட்டு இருப்பாரு. பின்னாடி கண்ணாடியில் வர எழுத்துக்களையும் டம்பிள்டோர் பார்த்துருவாரு. அவரோட தம்பி இதை பற்றி நீ பேசாத அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டம்பிள்டோர் கிளம்பி போயிடுவார் பேசாமல். இது அநேகமாக ஃப்ளாஷ் தான் அமைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் தான் கண்ணாடியை யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. டம்பிள்டோரோட தம்பிக்கும் கண்ணாடிக்கும் பெரிய ஒற்றுமை இருக்கு போல இருக்கு. ஹாரி பாட்டர் கூட கண்ணாடி யூஸ் பண்ணி தான் இவர் உதவி பண்ணியிருப்பாரு. அடுத்து கிரீடன்ஸை காமிச்சா ஃபீனிக்ஸ் பரவான சுற்றி பறந்துகிட்டு இருக்கும். கிரிண்டில்வெல்டு வந்து எதிர்காலத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான். டம்பிள்டோருக்கு பின்னாடி டீனாவோட அண்ணன் நின்றுகிட்டு இருப்பான். வெளியே எல்லாருமே உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க, உங்களுக்கு எதிராக இருந்த எல்லா குற்றத்தையும் நீக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்களா. இதெல்லாம் கிரிண்டில்வெல்டு கேட்டுன்னு இருப்பாரு. உடனே அந்த லேடி அந்த பறவை எதுக்கு அவனையும் சுற்றிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்பாங்களா. அவன் என்ன பண்ண போறாங்கிறத அந்த பறவை உணர்ந்துருச்சு, அதனால தான் அவனையே சுற்றிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. உடனே அந்த லேடி இவனால டம்பிள்டோரை கொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்பாளா. இவனால முடியும், இவனோட வழிகள் தான் இவனோட சக்தியே, கண்டிப்பா இவன் பண்ணுவான்ற மாதிரி கிரிண்டில்வெல்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் நாளைக்கு ஒரு ஆள் நம்மளை பார்க்க வரப்போறாங்க, கொஞ்சம் தயாரா இருந்துக்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே ஹீரோ, ப்ரொஃபஸர், ஜேக்கப் எல்லாருமே விசாரணைக்குழுக்கு போய் ஹீரோட அண்ணனை பத்தி விசாரிப்பாங்க. யாருமே தெரியாதுன்ற மாதிரி மழுப்பிடுவாங்க. ஆனா ஜேக்கப் மட்டும் அந்த ஆளை பார்த்துட்டு அவன் தான் அவன் அண்ணனை தூக்கிட்டு போனான்ற மாதிரி காட்டுவான். 3 பேரும் போய் பிடிக்க போலான்னு பார்த்தா அவன் எஸ் ஆகி போயிடுவான். இவங்க 3 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியல வெளியே வந்து பார்த்தா வெளியே ஒரு கிளவுஸ் தான் நிற்கும். இதை ப்ரொஃபஸர் பார்த்துட்டு நியூட் கண்டுபிடிச்சிருவான். டம்பிள்டோரை போய் மீட் பண்ணுவான். டம்பிள்டோர் நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், உன்னோட அண்ணன் எங்கே இருக்கானோ எனக்கு தெரியும்ட்டு ஒரு இடத்தோட அட்ரஸ் கொடுத்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த பாஸ் யூஸ் பண்ணிக்கன்னு ஒரு பாஸ் கொடுப்பாரு. எந்த இடத்துல இருக்கான்ற மாதிரி கேட்டோன்னே ஒரு ஜெயில் மாதிரி இடத்துல தான் ஒன்னொன்னு அடைச்சி வச்சிருக்காங்க. அடுத்து அந்த ப்ரொஃபஸர் கிட்ட டம்பிள்டோர் ஒரு வேலையை சொல்லுவார். நீங்களும் ஜேக்கப்பும் ஒரு பார்ட்டிக்கு போய் கலந்தே ஆகணும், அங்கே ஒரு கொலை முயற்சி நடக்கும், அதை நீங்கள் தடுக்கணுன்ற மாதிரி சொல்லுவார். 10வது கொலைக்கு கிரீடன்ஸ் வந்து இவரை தான் தேடி வந்துட்டு இருக்கான்றதையும் டம்பிள்டோர் லாக்கெட்டில் பார்த்துருவாரு. டம்பிள்டோரால் கூட எதிர்காலத்தை பார்க்க முடியும் போல இருக்கு.
நீங்கள் 2 பேரும் போய் அந்த வேலையை பாருங்க, அப்புறம் நீ போய் உன்னோட அண்ணனை காப்பாத்தின்ட்டு டம்பிள்டோர் கிளம்பி போவார். ஹீரோ உடனே டம்பிள்டோர் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்ட்டு கையை காட்டுவான். ஓ அந்த பொட்டி தானே, கண்டிப்பாக உங்ககிட்ட வரோம் நியூட், அது ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்குன்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லுவார். அதுக்கு அடுத்த சீன்லேயே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை காமிச்சா ஒரு பொட்டி செய்கிற கடைக்கு போய் இந்த பொட்டி மாதிரியே எனக்கு ஒரு 5-6 பொட்டிகள் தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி பண்ணிடலான்ற மாதிரி அந்த ஆள் சொல்லுவான். அவங்களும் அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துருவாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே டீனா லெஸ்ட்ரேஞ்சோட அண்ணன் வந்துருவாங்க கிரிண்டல்வேல்டை பார்க்கறதுக்காக. கிரிண்டல்வேல்டுக்கு தான் இது ஏற்கனவே தெரியுமே, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமான்ற மாதிரி கேட்பாரா. உடனே பின்னாடி இருக்கிற அந்த லேடி, இவனோட தங்கச்சியை நீங்க கொண்டு இருக்கீங்க டீனா அவனோடனே, ஓ இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, என்ன விஷயமா நீங்க வந்தீங்கன்ற மாதிரி கேட்பாரா. டம்பிள்டோர் உங்களை கண்காணிக்கிறதுக்காக என்ன அனுப்பிச்சிருக்காரு, உங்ககிட்ட ஒரு மிருகம் இருக்குல்ல, அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்ட்டு நான் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. இது மட்டும் தானே குயினி அப்படின்ற மாதிரி திரும்பி பார்ப்பாரு கிரிண்டல்வேல்டு. குயினியால தான் மனசை படிக்க முடியும்ல, அவனோட மனசை படிச்சு பார்த்துட்டு ஆமா இதை மட்டும் தான் சொல்ல வந்திருக்காரு, ஆனா அவர் மனசுக்குள்ள ஏகப்பட்ட வழிகள் இருக்கு, அவரோட தங்கச்சியோட சாவுக்கு நீங்க தான் காரணம், உங்களை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணமும் அவருக்குள்ள இருக்குன்ற மாதிரி சொல்லுவாளா. அப்போ அந்த நினைவுகளை அழிச்சிடலாம், அந்த மாதிரி மோசமான நினைவுகள் உங்க மனசுல இருக்கக்கூடாதுல்ல அப்படின்ட்டு கிரிண்டல்வேல்டு மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அவளோட தங்கச்சி இறந்து போன நினைவை வந்து அழிச்சு விட்டுருவான். எல்லாருமே உள்ள போகும்போது குயினி மட்டும் வெளியே நின்றுட்டு இருப்பா. அந்த கிரிண்டல்வேல்டு கீழே வேலை செய்கிறவன், நீங்கள் முதல்ல உள்ளே போங்க அப்படின்ட்டு இவளை அமுச்சிட்டு தான் இவ பின்னாடி வருவா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா குயினியை இவங்க விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து டம்பிள்டோரை காட்டுறாங்க. கிரீடன்ஸ் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். இதுதான் டம்பிள்டோருக்கு ஏற்கனவே தெரியுமே. அப்படியே ஒரு பனித்துகள் பறந்து வரும், அதை ஊதுன உடனே கண்ணாடிக்குள்ளே போய் கிரீடன்ஸ் மேலே படும். இவங்க 2 பேருமே வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ளே இப்போ வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீ இங்கே என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி டம்பிள்டோர் கேட்பாரா. என்ன தனியாக நீங்கள் விட்டுருக்கீங்க, தனியாக இருக்கிறதோட வழி எப்படி இருக்கும் தெரியுமான்ற மாதிரி கிரீடன்ஸ் கேட்பான். அப்போ நீ தான் நான் என் தம்பி கூட கண்ணாடியில் பேசினவன்ற மாதிரி கேட்பான். ஏன்னா இவருக்கு இன்னும் இந்த விஷயம் என்னன்றதே தெரியாது. நான் ஒரு டம்பிள்டோர், நீங்கள் ஆனால் என்னை கைவிட்டுட்டீங்கல்ல அப்படின்ட்டு இவன் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. டம்பிள்டோருக்கும் இவனுக்கும் பயங்கரமான சண்டை ஆகும். இவங்கிட்ட வேற அந்த இருளோட சக்தி உள்ள அடங்கி இருக்குல்ல, அந்த சக்தி இப்போ ஃபுல்லாக இவன் கண்ட்ரோல் பண்ணுறான். இவனுக்குள்ள உருவானது தான் அந்த சக்தி. டம்பிள்டோரும் மறைஞ்சு போய் சண்டை போட்டு இருப்பாரு. இவர் தான் வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ளே இருக்கார்ல, மறுபடியும் இவனை மந்திரக்குள்ள வச்சு பின்னாடி இந்த லாக் பண்ணிட்டு எல்லாமே உண்மை நம்பக்கூடாதுன்ட்டு மறைஞ்சு பேசிட்டு இருப்பாரு. இவன் ஒத்தாலா தாக்கிட்டு இருப்பான். அவர் விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருப்பாரு. அவன் உன்னை ஏமாத்துறான் கிரீடன்ஸ் புரிஞ்சுக்கன்னு டம்பிள்டோர் சொன்னோன்னே, என்னோட பேர் ரீலியஸ் அப்படின்ட்டு சண்டை போட்டுன்னு இருப்பான். கிரிண்டல்வேல்டு தானே அந்த பேரை வச்சிருப்பான். டம்பிள்டோர் இந்த மாதிரி பேசிட்டு அவனை தாக்கிடுவாரு. அவன் கீழே விழுந்தவொடனே ஃபீனிக்ஸ் பறவை அவங்ககிட்ட பறந்து வரும். அந்த ஃபீனிக்ஸ் பறவையே கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கும். டம்பிள்டோர் அவன் பக்கத்துல போயிட்டு, நீ எங்க குடும்பத்தை சேர்ந்தவன் தான், எங்களோட ரத்தம் தான், ஆனா உன்னை ஏமாத்திருக்கான் கிரிண்டல்வேல்டு. அந்த இருள் சக்தி கூட இவனுக்குள்ள மறுபடியும் போயிடும். உண்மையான உலகத்துக்கு டம்பிள்டோரை இவனை கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு டம்பிள்டோர் அங்கேருந்து கிளம்பிடுவாரு. அடுத்து நம்ம ஹீரோ காமிச்சா அவனோட அண்ணனை காப்பாத்துறதுக்காக அந்த ஜெயிலுக்கு வந்திருப்பான். இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் கதைக்கு சம்மந்தமே இல்லாம தான் இருக்கும், இருந்தாலும் சீக்கிரமா சொல்ல பார்க்குறேன். அவன் வந்து லெட்டரை கொடுத்தோன்னே, உங்ககிட்ட என்னென்ன இருக்குது பொருளெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போன்ற மாதிரி சொல்லிடுவான் அந்த ஆள். மந்திரக்கோள் அப்புறம் அந்த பச்சை கலர் பூச்சியை எடுத்துப்பான், பிளாட்டி பசியை எடுத்து அடைச்சி வச்சிருவான். இது எல்லாத்தையும் நீ அப்புறமா கூப்பிட்டுக்கன்ட்டு. ஆனால் அவன் உள்ளே போகும்போது ஒரே ஒரு பூச்சியை மட்டும் விளக்குள்ளே போட்டு எரிய வச்சு கொடுப்பான், ஒரு மின்மினி பூச்சி மாதிரி. ஹீரோ உள்ளே போயிட்டு இருப்பான். அதுக்கடுத்து சீனில் கிரிண்டல்வேல்டை காட்டுறாங்க. காரில் வந்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து நம்ம ஜேக்கப் வந்து இவனுக்கு எதிராக மந்திரக்கோளை காட்டுற மாதிரி ஒரு விஷயம் பார்ப்பாரு எதிர்காலத்தை. உடனே கதவு தர அப்படின்ட்டு அவர் பாட்டு கதவு திறந்து எல்லாரும் மக்கள் கூடயே நடந்து போயிட்டு இருப்பாரு. எல்லா மக்களுமே கிரிண்டல்வேல்டை போட்டு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேரோட எண்ணம் இவரோட எண்ணம் மாதிரி தானே இருக்கு, சாதாரண மனுஷங்களை வெறுக்கணுன்ற எண்ணம். இந்த விஷயத்த வந்து எல்லா பெரிய ஆட்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்துல தான் கிரிண்டல்வேல்டு மேல தப்பு இல்லைன்னு சொன்னாலும் நின்றுட்டு இருப்பான். இப்போ அங்க நிக்கிற லேடி, இப்போ நீங்க அவனுக்கு ஆதரவு வேற தரீங்களான்ற மாதிரி அந்த ஆளை பார்த்து கேட்பாங்க. ஆமா, அவரையும் நான் ஒரு கேண்டிடேட்டா நிக்க வைக்க போறேன், அவரும் எலெக்ஷன்ல நிக்க போறான்ற மாதிரி அந்த ஆள் சொல்லுவான். அந்த லேடி கத்துவாங்க. மனுஷ உலகத்துக்கும் மாயாஜல உலகத்துக்கும் பிரச்சனை வர வைக்கிறதுக்காக அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆதரவு அதிகமா இருந்தாலும் அவன் இதுலலாம் நிக்க கூடாதுன்ற மாதிரி அந்த லேடி சொல்லுவாங்களா. இல்லை, அவரை நிறுத்தி தான் ஆகணும், அவரை நிறுத்தலைன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும், அவருக்கு எதிராக தான் நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவர் எலெக்ஷனில் நின்று தோத்தா கூட அவருக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம நிறுத்த அவரை விடலைன்னா அவர் நம்ம எல்லாரையும் அழிச்சிருவாருன்ற மாதிரி அந்த ஆள் சொல்லிட்டு இருப்பான். அந்த ஆள் கூட கிரிண்டல்வேல்டு கீழே தான் வேலை பார்க்குறான்ட்டு நல்லாவே புரியுது. அப்புறம் எல்லாருமே அந்த பார்ட்டியில் இருப்பாங்க. ஜேக்கப் அந்த ப்ரொஃபஸரும் இருப்பாங்க. அப்போ கிரிண்டல்வேல்டு அவனோட ஆட்களோட உள்ள வந்தோன்னே எல்லாருமே அமைதியாருவாங்க. பின்ன பெரிய வில்லனை பார்த்தா பயம் இருக்கும்ல. அதில் கேண்டிடேட்டாக நிற்கிற ஒரு லேடியை போய் பார்த்து, உங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்கு போல இருக்கு, எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கிரிண்டல்வேல்டு பேசுவார். உங்களுக்கு கூட நிறைய ஆதரவு இருக்கு, நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அவங்க அண்ணனை காப்பாற்ற வந்திருப்பான்ல, அந்த இடத்துல நிறைய நண்டுகளா இருக்கும். கிட்டத்தட்ட தேலும் நண்டும் கம்பைன் ஆன மாதிரி இருக்கும். அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ட்டு அதுங்க மாதிரியே ஹீரோ டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ள வருவான். அந்த பாதாளத்துக்குள்ள இருந்து பார்த்தா அப்படியே அந்த நண்டோட கை மாதிரி ஒரு பெரிய கை வரும். என்ன பண்ணுது இந்த மிருகம்னு பார்த்தா, பக்கத்துல இருக்க விளக்கு ஒன்னே ஒன்று அணைஞ்ச உடனே அங்கே இருக்கிற ஒரு ஆளை வந்து கொத்தி தூக்கிட்டு போயிருது.
தூக்கி அதை சாப்பிட்டு மிச்ச மீதியை போட்டோன்னா அந்த குட்டி குட்டி நண்டுங்கள்லாம் போய் அதை சாப்பிட்டுன்னு இருக்கு. ஹீரோ வந்து ஹீரோட அண்ணன் அவுத்து விட்டு நம்ம தப்பிச்சு போனோன்ற மாதிரி சொல்லுவானா, பார்த்தா நிறைய நண்டுங்க மறுபடியும் ரவுண்ட் அப் பண்ணிடும். ஹீரோ உடனே விசில் அடிப்பான். என்னன்னு பார்த்தா அந்த பச்சை கலர் உயிரினம் வந்து அந்த பூட்டை திறந்துரும். பிளாட்டிபஸையும் திறக்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி இவங்க 2 பேரும் நடந்து அந்த நண்டு கூடயே டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஜேக்கப் வந்து குயினியை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். குயினி வந்து ஜேக்கப்பை பார்த்தும் பார்க்காத மாதிரியே கண்கலங்கி உட்காந்துட்டு இருப்பா. வெளியே பார் குயினி, கிரீடன்ஸ் வந்திருக்கான். அவன் டம்பிள்டோரை கொல்ற முயற்சியில தோத்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனா அவனுடைய ஆதரவே எனக்கு போதும். அவனை கவலைப்பட வேணான்ட்டு போய் சொல்லிட்டு வான்ற மாதிரி சொல்லுவாரு. சரிண்டா அவ போவா. அப்ப கூட ஜேக்கப் எந்திரிச்சு குயினி குயினின்னு கூப்பிட்டு பார்ப்பான். ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட காலையே வாங்காம போயிடுவா. ஒரு கொலை முயற்சி நடக்குதுன்னு டம்பிள்டோர் சொல்லியிருப்பார்ல. என்னன்னு பார்த்தா ஒரு ட்ரிங்க்ல விஷத்தை கலந்து அந்த வேட்பாளர் லேடி கொடுக்க போவாங்க. இதை வந்து ப்ரொஃபசர் பார்த்து அதை தடுக்கிறதுக்காக இங்கே இருங்கன்ற மாதிரி முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. ஜேக்கப் மட்டும் கிரிண்டில் வெல்டால தான் குயினி என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்ட்டு கிரிண்டில் வெல்ட நோக்கி போயிட்டு இருப்பா. அதே மாதிரி ப்ரொஃபசர் வந்து அந்த ட்ரிங்கை வந்து தடுத்துருவாங்க. இந்த பக்கம் ஜேக்கப் வந்து கிரிண்டில் வெல்ட மந்திரக்கோள் காமிச்சு மிரட்டிட்டு இருப்பான். கொலகாரன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் கத்த ஆரம்பிச்சிருவான் ஜேக்கப்பை பார்த்து. எல்லாருமே இதை பார்த்தோன்னே எந்திரிச்சு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பெரிய கலவரமே நடந்துரும். அந்த ப்ரொஃபசர் லேடி தான் உடனே மந்திரத்தை போட்டு அந்த பொருட்கள் எல்லாம் களைய வச்சிருவாங்க. கிரிண்டில் வெல்டோட ஆட்களும் ஜேக்கப்பை தாக்க வந்துருவாங்க. அவங்க புக்கை யூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் ஜஸ்ட் மிஸ்ல அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு டெலிபோர்ட் ஆகி வெளியே வந்துருவாங்க. அடுத்து ஹீரோவும் ஹீரோட அண்ணனையும் கட்டுறாங்க. அங்கேருந்து இவங்க தப்பிச்சு வந்துட்டு இருப்பாங்களே, அந்த 2 உயிரினங்களும் எந்திரிச்சு ஹீரோட மந்திர கொலையை எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கும். ஹீரோட அண்ணன் அந்த பெரிய மிருகம் பிடிச்சி இழுக்க பார்க்கும். கடைசியான ஹீரோ டெலிபோர்ட் ஆகிற மந்திரத்தை யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. ஒரு வழியா நம்ம வந்து 2 பேரும் நடந்து போனா ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் லேண்ட் ஆயிருப்பாங்க. ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ள போனா ப்ரொஃபசர் எதுக்குடா வரதுக்கு இவ்வளவு நேரம்ன்ற மாதிரி கத்துவாங்களா, ஒரு பிரச்சனைன்ற மாதிரி சொல்லுவான் ஹீரோ. இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுட்டு பேப்பரை காட்டுவாங்க. கிரிண்டில் வெல்ட ஒரு மகள் கொலை பண்ண பார்த்துருக்கான்ற மாதிரி நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கும். ஜேக்கப் வந்து அங்க இருக்கிற குழந்தைங்கிட்ட எல்லாம் அவனோட மந்திரக்குள்ள காமிச்சு அப்படியே பெருமையா பேசிட்டு இருப்பான். ஹீரோ எல்லாம் வரத பார்த்தோன்னே சரி அடுத்து என்ன பிளான்ன்ற மாதிரி எந்திரிச்சு கூட போயிட்டு இருப்பான். டம்பிள்டோர் இவங்க 4 பேரையும் பார்த்துட்டு பிரமாதம் சாதிச்சிட்டீங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. என்ன சாதிச்சோன்ற மாதிரி ஹீரோட அண்ணன் கேட்பானா, நீங்க சாகாம வந்துட்டீங்க, அப்புறம் ஒரு கொலை முயற்சியும் தடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஆரம்பிச்ச இடத்துலயே வந்துட்டோன்ற மாதிரி ஹீரோட அண்ணன் சொல்லுவான். ஒரு மந்திரத்தை போட்டு மிகப்பெரிய ஒரு இடத்த வர வைப்பாரு. இந்த இடத்துல தான் இப்போ வேட்பாளர்களோட ஓட்டிங் நடக்க போகுது. இந்த இடத்துக்கு இப்போ நம்ம போயே ஆகணும். கிரிண்டில் வெல்ட எப்படி இருந்தாலும் நம்ம தடுத்தே ஆகணுன்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் நம்ம என்னோட தம்பியோட வீட்டில் உட்காந்து பேசலான்ட்டு டம்பிள்டோர் எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுவாரு. இங்கதான் அந்த மான் குட்டி கூட இருக்கும். ஹீரோட அசிஸ்டன்ட்டும் இங்கே தான் இருப்பாங்க. நீங்க இங்கே தான் இருக்கீங்களான்ட்டு ஹீரோ வந்து பார்த்து ஆச்சரியப்படுவான். அந்த மானையும் கொஞ்சிக்கிட்டு இருப்பான். என்னோட தம்பி உங்க எல்லாருக்காகவும் சாப்பாடு ரெடி பண்ணுவான்ற மாதிரி டம்பிள்டோர் போயிடுவாரு. அவரோட தம்பி கடுப்பா சாப்பாடு எல்லாருக்கும் போட்டு இன்னும் வேணும்னா கேளுங்க அப்படின்ற மாதிரி ரஃபா போயிடுவாருங்க. ஆனா சாப்பாடு நல்லா தான் இருக்கு போல இருக்கு, எல்லாருமே சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அப்ப அந்த மான் மட்டும் வந்து ஜேக்கப் கூட விளையாடிக்கிட்டு இருக்கும். இது என்ன புதுசா இருக்குன்ற மாதிரி ஜேக்கப் கேட்பானா, அது ஒரு சில்லின் உயிரினம். மந்திரவாதிகளோட உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அந்த உயிரினத்தை பத்தி தெரியும். அது ரொம்ப அற்புதமானதுன்ற மாதிரி ஹீரோ சொல்வான். அப்படி என்ன அற்புதம்ன்ற மாதிரி ஜேக்கப் கேட்பானா, அவளால உள்நோக்கி பார்க்க முடியும், உங்களுக்குள்ள இருக்கிற உங்களோட ஆன்மாவே அதால பார்க்க முடியுன்ற மாதிரி ஹீரோ சொல்வான். இப்போதான் இந்த மிருகத்தை எதுக்கு கிரிண்டில் வெல்ட் எடுத்திருக்கான்றது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப மோசமான தீய எண்ணம் படிச்ச கெட்ட ஆன்மாவா இருந்தாலும் அதால பார்க்க முடியுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். பார்த்துட்டு வந்து என்ன உங்ககிட்ட சொல்லுமான்ற மாதிரி ஜேக்கப் கேட்பானா, அப்படி இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போதே ப்ரொஃபசர் உடனே அது மண்டியிடும், உண்மையான தூய்மையான இதயத்துக்கு முன்னாடி அது மண்டியிடும். அப்படி மண்டியிட்டாலே அதை கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம அவங்க ரொம்ப உண்மையானவங்க ரொம்ப நல்லவங்கன்றது. பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட தலைவர்கள் எல்லாரையுமே இந்த சில்லினை வச்சு தான் தேர்ந்தெடுப்பாங்கன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ யாரும் அவ்வளோ நல்லவங்க இல்லை, மனுஷங்க எல்லாருக்குள்ளேயும் சில கெட்டது இருக்குன்ற மாதிரி அந்த ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருப்பாங்க. கண்ணாடியில் திரும்ப வீட்டுக்கு வரவான்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். நம்ம ஹீரோ தான் அதை பார்ப்பான். கிரீடன்ஸ் தான் அமைச்சிருக்காம்பல இருக்கு. இங்கே பாரு, நம்ம எப்படி இருந்தாலும் அவனை காப்பாற்றி ஆகணும், அவன் செத்துக்கிட்டு இருக்கான், அவன் உன்னோட பையன்ற மாதிரி டம்பிள்டோர் அவன் தம்பிக்கிட்ட பேசிட்டு இருப்பான். ஃபீனிக்ஸோட இறகியும் எடுத்து கையில் கொடுப்பாரா. இதெல்லாம் தம்பி பார்த்து கொஞ்சம் வருத்தப்பட்டுன்னு இருப்பான். ஹீரோ உள்ள வந்தோம்னா டம்பிள்டோரோட தம்பி வெளியே கிளம்பி போயிடுவாரு. கண்ணாடியில செய்தி வந்திருக்கு டம்பிள்டோர்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அதை அமைச்சது கிரீடன்ஸ் தான் நியூட். அவன் ஒரு டம்பிள்டோர், என்னுடைய தம்பியோட பையன் தான் அவன். பல வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கும் கிரிண்டில் வெல்டுக்கும் ஒரு நட்பு உருவாயிட்டு இருந்துச்சு. அதே டைம்ல தான் என்னோட தம்பிக்கும் ஒரு பொண்ணுக்கோ காதல் உருவாயி அது மூலமா உருவான குழந்தை தான் அவன். அந்த நேரத்துல நானும் என் தம்பியும் இந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நாங்க எல்லாருமே வந்துட்டோம். அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஒரு விபத்துல அந்த குழந்தை இறந்ததா தான் நாங்க நினைச்சோம். ஆனா அவன் தான் கிரீடன்ஸ்ன்றதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இப்போ கிரீடன்ஸ் செத்துக்கிட்டு இருக்கான். அவனோட கடைசி தருவாயில அவன் இருக்கான். என்னால அந்த அறிகுறியை புரிஞ்சிக்க முடியும். என் தங்கச்சி கூட அப்படிதானே இறந்து போனான்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லுவாரு. அவங்களுக்கு என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். அவளும் சின்ன வயசுல இருந்து அவளோட சக்தியை பயன்படுத்தாம அவளுக்குள்ள ஒரு இருள் சக்தி உருவாச்சு. அதனால அவளோட உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாலும் அது வேலையே செய்யலைன்னா பார்த்துக்கேன். அந்த நேரத்துல தான் நானும் கிரிண்டில் வெல்டோ இந்த ஊரை விட்டு போகிற பிளான்ல இருந்தோம்.
என்னோட தம்பி என்னை தடுத்தான், நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோம். அவன் என்னை தடுக்கணுன்றதுக்காக மந்திரக்கோலை எடுத்தான். நான் கூட முட்டாள்தனமாக என்னோட மந்திரக்கோலை எடுத்து சண்டை போட தயாரானேன். அந்த நேரத்தில் எங்களோட தங்கச்சி படிக்கட்டை விட்டு கீழே இறங்கி வந்திருக்கா. என்னோட மந்திரம் தான் அவளை தாக்கிச்சான்னு எனக்கு தெரியல. கண்மூடி திறக்கிறதுக்குள்ளேயே அவள் இறந்து போயிட்டா எங்களை விட்டு அப்படின்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாரு. இந்த விஷயத்தினால தான் டம்பிள்டோரோட தம்பி வந்து ஹாரி பாட்டர் படத்தில் டம்பிள்டோரால தான் அவனோட தங்கச்சி செத்து போனான்ற மாதிரி கத்தியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே டம்பிள்டோர் சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாரு. ஹீரோ போறதுக்கு முன்னாடி கீழே இப்பதான் ப்ரொஃபசர் ஒரு விஷயத்த சொன்னாங்க டம்பிள்டோர். மனுஷங்க யாருமே நல்லவங்க கிடையாது, நிறைய தப்புகளை அவங்களோட வாழ்க்கையில அவங்க பண்ணுவாங்கன்ட்டு. ஆனா நம்மளால ஒரு விஷயத்த மட்டும் திரும்ப பண்ண முடியும் டம்பிள்டோர், அதை சரி பண்றதுக்காக முயற்சி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்து கிரிண்டல்வேல்ட காமிச்சா அவன் வீட்டுக்கு கீழே பயங்கரமான ஆதரவு ஆட்களா இருப்பாங்க. அப்போ லீட்டாவோட அண்ணனை பார்த்துட்டு, நீ டம்பிள்டோருக்காக வேலை செய்யணுன்றதுக்காக வரல, என்னை பார்க்கணும் தானே வந்திருக்கேன். இப்போ நீ என் கூடயே சேர்ந்துக்க, உன்னுடைய விசுவாசத்தை நீ எனக்கு காட்டு, நம்ம உலகத்தை சேர்ந்து ஆளலான்ற மாதிரி சொல்லிட்டு கிரிண்டல்வேல்டு உள்ள போயிடுவாரு. உள்ள போய் என்ன பண்றாருன்னு பார்த்தா, அந்த செத்து போச்சு இல்லைங்க மானு, அதை தண்ணிக்குள்ள போட்டு ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்த வந்து கிரிண்டல்வேல்டுக்கு ஆதரவா நிக்கிற எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கிரீடன்ஸ் கூட அங்கேதான் இருப்பான். சரி, கிரிண்டல்வேல்டு அப்படி என்ன பண்றான்னு பார்த்தா, அந்த மானை உயிரோட கொண்டு வந்துருவாங்க. கிட்டத்தட்ட செத்து போச்சு, இப்போ வசியப்படுத்தி போலியா அதை உயிரோட கொண்டு வந்திருக்கான். நம்மளால பண்ண முடியாததுன்னு எதுவுமே இல்லை கிரீடன்ஸ், பக்கத்துல வா அப்படின்ற மாதிரி அந்த மானை மேலே ஏற்றி விடுவாரு. அந்த டைம்ல பார்த்தா தண்ணியில மறுபடியும் எதிர்காலத்தை பார்ப்பாரு. அதுல டம்பிள்டோருக்கு பக்கத்துல தான் அந்த மான் துள்ளி விளையாடுற மாதிரி பார்ப்பாரு. என்ன, இன்னொரு சில்லின்னு இருக்கா? இதை கேட்டோன்னே கிரீடன்ஸ், அங்கே 2 இருந்த மாதிரி நான் பார்க்கலையன்ற மாதிரி பதறுவான். உடனே கிரிண்டல்வேல்டு தண்ணியால் அடிச்சுட்டு பக்கத்துல இருந்து கழுத்தை நெரிச்சு பிடிச்சிருவாங்க கிரீடன்ஸை. நீ எப்பேற்பட்ட தப்பு பண்ணியிருக்க தெரியுமா, இதனால எனக்கு தான் பெரிய பிரச்சனை, இந்த ஒரு தடவை உன்னை விடுறேன், போய் அந்த சில்லினை கண்டுபிடி. அடுத்து நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த சில்லினை வந்து பெட்டிக்குள்ள எடுத்துட்டு போய் வச்சிருவான். ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ல தான் வந்திருப்பாங்க. ஜேக்கப் இது என்ன இடம்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பான். இது சீக்ரெட் ரூம், நமக்கு தேவைப்படும் போது ஓப்பன் ஆகுன்ற மாதிரி ஹீரோ கூப்பிட்டு வருவான். அந்த இடத்துல பார்த்தா 5 பாக்ஸ் இருக்கும், ஹீரோட பாக்ஸ் மாதிரியே. இது எது ஒன்றுன்னு தெரியுமான்ற மாதிரி டம்பிள்டோர் கேட்பாரு. எனக்கு தெரியலன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். நல்லது, கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்தாதான் பிரச்சனை. இப்போ நம்மளுடைய குட்டி நண்பரை தேடி கிரிண்டல்வேல்டும் அவனோட ஆட்களும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குட்டி உயிரினை மட்டும் அவங்க கிட்ட கிடைச்சா ஆட்டமே முடிஞ்சு போயிடும். அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஒரு குட்டியை கொண்டு போகிறோம். உங்கள் எல்லாருக்கிட்டையும் டிக்கெட் கொடுத்துருக்கான்ல, அந்த டிக்கெட்டை வச்சு தான் அந்த இடத்துக்கு போக முடியும். நம்ம கிளம்பலாம், இதை பாதுகாப்பாக அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி டம்பிள்டோர் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜேக்கப்பை தான் கூப்பிடுவார். நீங்கள் மட்டும் என் கூட வாங்க அப்படின்னோடனே சரின்ட்டு ஜேக்கப் ஒரு பொட்டி எடுக்க போவான். அப்படி இரும்பி அந்த பொட்டி வேணான்ற மாதிரி தலையாட்டுவார். ஜேக்கப் அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க பொட்டி எடுக்க போவான். ஹீரோ வந்து அதை நோட் பண்ணிடுவான். அடுத்த நிமிஷமே டம்பிள்டோரும் ஜேக்கப்பை டெலிபோர்ட் ஆகி போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் டம்பிள்டோர் எடுக்க வேணான்னு சொன்ன பொட்டி எடுத்துட்டு போயிடுவான். அந்த ப்ரொஃபஸரும் போயிடுவாங்க. ஹீரோட அண்ணனும் நம்ம எல்லாருமே சந்திக்கலாம்னு கிளம்பி போயிடுவாங்க. கடைசியில் அந்த அசிஸ்டன்ட் லேடியும் ஒரு பொட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. எல்லார்கிட்டையும் கிரிண்டல்வேல்டுக்கு ஆதரவாக இருக்கிற அந்த ஆள் தான் பேசிட்டு இருப்பான். டிவிலலாம் வந்து பேசிட்டு இருப்பான். நீங்கள் எல்லாருமே என்னை தப்பாக நினைக்கிறீங்க, கிரிண்டல்வேல்டு மாதிரி ஒரு மோசமான ஆளை தேர்ந்தெடுக்கிறேன்ட்டு. ஆனால் நான் இன்னும் அப்பேற்பட்ட ஆளை தேர்ந்தெடுக்கல. நம்ம தலைவர் யாருன்றத முக்கியமான ஒரு ஆள் தேர்ந்தெடுக்க போறாருன்ட்டு உள்ள போய் அந்த சில்லினை கொண்டு வந்துருவான். செத்துட்டு உயிரோட வந்துச்சு. அதுதான் இப்போ கிரிண்டல்வேல்டு தானே இதுக்கு உயிர் கொடுத்துருக்கான். கிரிண்டல்வேல்டுக்கு தான் இது விசுவாசமா இருக்கும். இந்த உயிரினத்தை பத்தி சின்ன குழந்தைகள் கூட தெரியும். இது தூய்மையான இதயத்தை பார்க்கும். இது தேர்ந்தெடுக்கட்டும் நம்மளோட அடுத்த தலைவர் யாருன்றத அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அடுத்து அந்த மலைக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி காமிச்சா கிரிண்டல்வேல்டோட எல்லா ஆட்களுமே வர வழி எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ டீமை தான் தேடிட்டு இருக்காங்க. அந்த சூட் கேஸை கண்டுபிடிக்கணும்னு தான் எல்லாருமே தேடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் டம்பிள்டோர் ஜேக்கப் ஒரு இடத்துல விட்டுட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் தான் இந்த பொட்டியை பாதுகாப்பாக பார்த்துக்கணும், நான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறேன்ற மாதிரி சொல்லுவார். ஜேக்கப் பதறிட்டு இருப்பான், என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, உண்மையான பொட்டி உங்ககிட்ட இல்லை, அதில் அந்த உயிரினமும் இல்லை. ஏதாவது பிரச்சனைனா அதை போட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லிட்டு, உங்ககிட்ட இருக்கிற மனசு வேற யாருக்கிட்டையுமே இல்லை தெரியுமா, உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுவார். அடுத்து ஹீரோட அண்ணன் ப்ரொஃபசர் எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே பார்த்துருவாங்க. ஹீரோட அண்ணனையும் ப்ரொஃபசரையும் பிளாக் பண்ணிடுவாங்க எல்லாருமே. இவங்க 2 பேரும் மந்திரக்கோலை வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க சண்டை போடுறதுக்காக. இவங்க 2 பேரும் மந்திரக்கோலை வச்சு எல்லா ஆட்களையும் தாக்கி சமாளிச்சிருவாங்க. ஆனால் பின்னாடி இருந்து லாக் பண்ணிடுவாங்க இவங்க 2 பேரையும். அடுத்து நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்து குறுக்க நின்று அந்த பொட்டியை குடுறான்ற மாதிரி கேட்பாங்க. அந்த பக்கம் ஜேக்கப் தான் ஹாயாக நடந்து போயிட்டு இருப்பான். ஹீரோ இதை ஆச்சரியமா பார்ப்பான். போன ஜேக்கப் ரிட்டன் வந்துட்டு, டே தம்பிங்களா இங்கே பாருங்கடான்ட்டு பொட்டியை வச்சு அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு ஜேக்கப் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். இவங்க 2 பேரும் ஜேக்கப்பை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து ஹீரோவும் அங்கேருந்து எஸ்ஐ போயிடுவான். ஜேக்கப் சொன்ன மாதிரியே பொட்டி ஒரு இடத்துல போட்டு எஸ்கேப் ஆயிடுவான். இந்த பக்கம் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து பொட்டி எடுத்தாங்களே, அந்த பொட்டியை அழிக்கிறதுக்காக போவாங்க. அந்த ஆள் தான், இருங்கடா முதல்ல அந்த பொட்டியை திறந்தா அந்த உயிரினம் இருக்கான்னு பாருங்கன்ற மாதிரி சொல்லுவான். இவங்க 2 பேரும் இங்கே பொட்டியை திறக்க போவாங்க. அடுத்து ஜேக்கப்போட பொட்டியை ஒருத்தன் திறக்க போவான். ஜேக்கப்போட பொட்டியை திறந்தா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம், பேக்கரி ஐட்டமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களோட பொட்டியை திறந்தா டம்பிள்டோர் சரியான ஆளாக இருக்காருங்க. குட்டிச் கேமில் யூஸ் பண்ணுற பால்ஸ் எல்லாமே இருக்கும். ஹீரோட அண்ணன் பொட்டியிலேருந்து அந்த பால்ஸ்லாம் பறந்து எல்லாரையுமே அடிச்சிட்டு இருக்கோம்.
அப்புறம் அந்த ப்ரொஃபஸரோட பேக்லேருந்து புக்ஸ்லாம் இருக்கும்ல, புக்கெல்லாம் ஓப்பனாக எல்லாருமே அடிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு போட்டிலையும் பயங்கரமான ட்ராப் இருக்கு போல இருக்கு. அது எல்லாருமே சமாளிச்சுட்டு இருக்கோம். சரி, டம்பிள்டோர் எங்கடான்னு பார்த்தா அவரோட தம்பி கூட தான் போயிட்டு இருப்பாரு. வா, அவனை நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்த்து காப்பாற்றி அவனன்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் கிரீடன்ஸ் நடந்து வரும்போது உடம்பே முடியல போல இருக்கு. அவன் சாவர தருவாயில இருக்கான், கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருப்பான். ஜேக்கப்பும் கூட்டத்து கூட சேர்ந்து நடந்து வந்துட்டு இருப்பான். குயினி வந்து ஜேக்கப்பை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவா. இங்க பாரு, நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, உனக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு, இங்கேருந்து போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இங்க பாரு குயினி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என் கூட வந்தா மட்டும் போதுன்ற மாதிரி ஜேக்கப் அன்பா பேசிட்டு இருப்பா. குயினி உடனே இல்ல, அவங்க எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, தயவு செஞ்சு நீ போயிடுன்ற மாதிரி சொல்லி பாப்பா. ஜேக்கப் கொஞ்சம் கூட கேட்காம சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பா. கிரிண்டில்வேல்டோட எல்லா ஆட்களும் வந்து இவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு போயிருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொட்டி தான் இப்ப பேலன்ஸ் இருக்கு போல இருக்கு. அவன் மட்டும் அந்த பொட்டியை எடுத்துக்கிட்டு அந்த மலையை நோக்கி போயிட்டு இருப்பான். அப்போ ஒரு லேடி மட்டும் ஹீரோ கிட்ட வந்து, வாங்க நியூட், அந்த பொட்டியை கொடுங்க, டம்பிள்டோர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு, அதுக்குள்ளதான் அந்த உயிரினம் இருக்கு, நான் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவேன்ட்டு பொட்டியை புடுங்க பாப்பாங்க. ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் இவங்க டம்பிள்டோரோட ஆள் கிடையாதுன்ட்டு. ஆனால் பின்னாடி இருந்து ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோவை தாக்கி மயக்கம் போட வச்சிருவான். அந்த பொட்டியை அவங்க பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அடுத்து ஹீரோட அண்ணனும் ப்ரொஃபஸரும் உள்ளே போனோன்னு போயிட்டு இருப்பாங்க. அப்போ டீனாவோட அண்ணன் பின்னாடி வந்து நிற்பான். கிரிண்டில்வேல்டோட எல்லா ஆட்களும் வருவாங்க. இப்போ கிரிண்டில்வேல்டு பக்கம் சேர்ந்துட்டான் போல இருக்கு. அப்படியே முன்னாடி டெரராக நடந்து வருவான். இவங்க 2 பேரும் தாக்கிறதுக்காக தயாராக நிற்பாங்க. அவர் அப்படியே திரும்பி மந்திரங்களை யூஸ் பண்ணி எல்லாருமே போட்டு தள்ளுவாரு. உங்களை வரவேற்கிறோம், எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோட அண்ணன் சொல்லுவா. முட்டா பசங்க நம்பிட்டாங்க, இப்போ நம்ம போலாமா அப்படின்ட்டு 3 பேருமே அந்த மலைக்கு வந்துருவாங்க. ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா அந்த தலைவர் தான் பேசிட்டு இருப்பான். இப்போ ஓட்டிங் நடக்க போகுது, அந்த சில்லி தான் தேர்ந்தெடுக்கும் நம்மளுடைய அடுத்த தலைவர் யாருன்ட்டு அந்த மானை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வேகமா மேலே ஏறி போயிட்டு இருப்பான். அந்த லேடி பொட்டி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. சில்லினை வந்து இறக்கி விட்டுருவாங்க. உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த சில்லின் எல்லாருமே பார்த்துக்கிட்டு அப்படியே கிரிண்டில்வேல்டு முன்னாடி போய் நின்றோம். ஹீரோ அந்த பொட்டியை வாங்க வந்தா அந்த லேடி பொட்டியை கையில கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துட்டாங்களேன்னு ஹீரோ வாங்கி பார்த்தா அது கொஞ்ச நேரத்துல அப்படியே சாம்பலா கரைஞ்சு போயிடுவாங்க அந்த பொட்டி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த சில்லின் வந்து கிரிண்டில்வேல்டை பார்த்து அவனுக்கு கீழே மண்டிட்டுரும். இப்போ கிரிண்டில்வேல்டு ஸ்பீச் தரணும்ல, அப்படி கெத்தா முன்னாடி நடந்து வருவாரு. என்ன கொலை பண்ண பார்த்த மகளை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவனை உயிரோடய விடக்கூடாதுன்ட்டு எல்லாரும் முன்னாடியே ஜேக்கப்பை நிறுத்திட்டு ஜேக்கப்போட மந்திரங்களை தூக்கி போட்டுருவான். ஜேக்கப்பை தள்ளிட்டு கிரிண்டில்வேல்டு வதைப்படி சாபத்தை போட்டு விட்டுருவாரு. அப்படியே துடிச்சுக்கிட்டு இருப்பான் ஜேக்கப்பு. குயினி அதெல்லாம் பார்த்துட்டு இவரை தயவு செஞ்சு காப்பாத்துங்களேன்ட்டு அழுதுகிட்டு இருப்பா. அந்த கேண்டிடேட்டா நின்ன லேடி தான் ஜேக்கப் மேல இருக்கிற சாபத்தை எடுத்து விடுவாங்க. எல்லா மக்களுமே பட்டாசு அடிச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கிரீடன்ஸ் வந்து நின்றுவான். இவன் அந்த உயிரினத்தை கொன்னுட்டான், அதை என் கண்ணால பார்த்தேன், நான் தான் அந்த உயிரினத்தை கொண்டு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு கீழே விழுந்துருவான். டம்பிள்டோரோட தம்பி போய் பிடிக்க பார்த்தா டம்பிள்டோர் இது நேரம் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு டம்பிள்டோர் தடுத்து நிறுத்திடுவாரு. ஹீரோவும் வந்துருவான். அப்போ அந்த சில்லினுக்கு பிறந்தது 2 குழந்தைகள், அதுல ஒன்ன நீ கொன்னுட்ட, இன்னும் 1 இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஓ, இன்னும் 1 இருக்கா, எங்க அது இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கிரிண்டில்வேல்டு சொல்லிட்டு இருப்பான். அதையும் நீ கொன்னுட்டல அப்படின்ற மாதிரி ஹீரோ அழுதுகிட்டே இருப்பான். ஏன்னா இப்போ எதுவுமே பண்ண முடியாது, அந்த சில்லின் போலியானதுன்னு கூட நிரூபிக்க முடியல. உண்மையான ஒரு சில்லினை காமிச்சா தானே எல்லாருமே நம்புவாங்க. ஹீரோ கண்கலங்கி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கூட்டத்துல இருந்து ஒரு லேடி மட்டும் நடந்து வேலை வந்துட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட் தாங்க வருவாங்க. அதாவது இவங்களை வந்து நான் படம் பார்க்கும்போது கூட இவங்களை மறந்துட்டாங்க, இவங்க கிட்ட ஒரு பொட்டி இருக்கிற விஷயத்தையே. எத்தனை பேர் அது ஞாபகமாக வச்சிருந்தீங்கன்னு யோசிச்சு சொல்லுங்க. ஹீரோ கிட்ட அந்த பொட்டியை கொடுத்துட்டு எல்லா விஷயத்தையும் எல்லாருமே தெரிஞ்சுக்க கூடாதுல்ல நியூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த பொட்டி தாங்க இப்போ உண்மையான பொட்டியே. ஹீரோ சந்தோஷமா அந்த பொட்டியை திறந்து பார்த்தா உள்ள இருந்து அந்த சில்லினை வெளியே எடுப்போம். இது எல்லாருமே பார்ப்பாங்க. முக்கியமா ஹீரோனி கூட அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த மான் வெளியே வந்தோடனே இன்னொரு குட்டி மானை பார்த்து கூப்பிட பார்க்கும். ஹீரோ கண் கலங்கிட்டு, இல்லடா நீ கூப்பிடுறத அவளுக்கு கேட்காது, அவள் எப்போவோ இறந்துட்டா, இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஆனால் கிரிண்டில்வேல்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் இதுதான் உண்மையான சில்லின்ட்டு தூக்கி காமிச்சிட்டு இருப்பான். அது கொஞ்ச நேரத்தை செத்து போயிடும். பெரிய அதிகாரிகள்லாம் வந்துட்டு மறுபடியும் ஓட்டிங் எடுத்தே ஆகணும்ட்டு அந்த உண்மையான சில்லினை கீழே இறக்கி விட்டுருவாங்க. அந்த சில்லின்னு பார்த்தா அப்படியே நடந்து போய்கிட்டே எல்லாரையும் பார்த்துக்கிட்டு டம்பிள்டோர் முன்னாடி போய் நிற்கும். டம்பிள்டோர் வேணாம் இங்கேருந்து போயிருன்ற மாதிரி சொல்லுவார். அது பார்த்தா டம்பிள்டோர் முன்னாடி மண்டிட்டு நிற்கும். அவர் தான் தூய்மையான இதயம் கொண்டவர் போல இருக்கு. டம்பிள்டோர் இதை பார்த்துட்டு, இப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன், அந்த ஆட்களில் நீ தேர்ந்தெடு, அவங்க தான் இந்த அரசியல் கட்சிக்கு சரியா இருப்பாங்கன்ற மாதிரி டம்பிள்டோர் அந்த சில்லின் கிட்ட சொல்லுவாரு. அந்த சில்லினும் லேடி வேட்பாளர் ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க பக்கத்துல போய் மண்டியிடும். அவங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த பதவியை ஏத்துப்பாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு கிரிண்டில்வேல்டு செம்ம டென்ஷன் ஆயிடுவான். கிரீடன்ஸ் தானே முன்னாடி நிற்பான், இவன் தான் கெடுத்துட்டான் அப்படின்ட்டு கிரீடன்ஸை கொல்றதுக்கு கிரீன் கலர்ல மந்திரத்தை அனுப்புவாரு. இந்த பக்கம் கிரீடன்ஸோட அப்பாவும் சரி நம்ம டம்பிள்டோரும் சரி தடுக்கிறதுக்காக மந்திரத்தை போடுவாங்க. இவங்க 2 பேரும் எதிரில இருந்து தாக்கிக்கிட்டாங்கல்ல, இப்போ அந்த ரத்த ஒப்பந்தம் வந்து உடைய ஆரம்பிச்சிரும். 2 பேரும் வேற ஒரு டைமென்ஷனுக்கே போயிடுவாங்க. 2 பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இவங்களோட சக்தியை யூஸ் பண்ணிக்கிட்டு. ஒரு கட்டத்துல 2 பேரும் நேருக்கு நேர் தாக்கிக்கிற மாதிரி நிற்பாங்க. ஆனா ஒரு காலத்துல நெருங்கிய நண்பர்களா இருந்திருப்பாங்களே. டம்பிள்டோர் எதுவுமே பண்ணாம இங்கேருந்து கிளம்பி போவாரு. அந்த சத்தியமும் அதே இடத்துல உடஞ்சிரும். இதுக்கப்புறம் உன் மேல யாருக்கு அன்பு காட்டுவாங்க டம்பிள்டோர்,
என்னை எதிர்த்துட்டல அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி அந்த லேடி தான் தலைவர் ஆவாங்க. எல்லாருமே கொண்டாடிட்டு இருப்பாங்க பட்டாசு வெடிச்சு. அங்கேருந்து ஒரு உயரமான இடத்துல நின்றுட்டு ஷீல்டை உருவாக்கிடுவார். எல்லாருமே தாக்குவாங்க, ஒன்றுமே ஆகாது. திரும்ப நான் வருவேன், இந்த போராட்டம் இதோட முடிய போகிறதில்ல அப்படின்ற மாதிரி டம்பிள்டோர்கிட்டயே சேர்த்து சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து மறைஞ்சி போயிடுவார். அடுத்து இந்த பக்கம் கிரீடன்ஸை பார்த்தா ரொம்ப மோசமான நிலைமையில் இருப்பான். வா நம்மளோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு டம்பிள்டோரோட தம்பி வந்து கிரீடன்ஸை கூப்பிட்டு போயிட்டுருப்பாரு. கூட அந்த ஃபீனிக்ஸ் பறவையை பறந்து வந்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சாதிச்சுட்டு பெருமூச்சு விட்டு நின்றுக்கிட்டு இருப்பான். அந்த அசிஸ்டன்ட் தான் மானை கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இதை வச்சுக்க, பத்திரமா எல்லாத்தையும் நம்ம சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறேன்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு ஒரு அட்வைஸை போட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கடுத்து ஜேக்கப் டம்பிள்டோர் கிட்ட இந்த மந்திரக்கொலை நானே வச்சுக்குவா டம்பிள்டோர் அப்படின்ற மாதிரி கேட்பா. உங்களை விட தகுதியான ஆள் இதுக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லுவார். அப்புறம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், அந்த வதைப்படு சாபத்துக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்கல்ல என்னால் தான் அப்படின்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லுவார். பரவாயில்ல, எனக்கு குயினி கிடச்சிட்டால, எனக்கு அது போதும்ட்டு ஜேக்கப் அங்கே வந்து கிளம்பி போயிடுவான். அடுத்து ஹீரோ எப்படி அந்த சத்தியம் உடஞ்சிதுன்ற மாதிரி டம்பிள்டோர் கிட்ட கேட்பா. தெரில, நான் தடுக்க முயற்சி பண்ணேன், அவன் சாகடிக்க முயற்சி பண்ணான். 2 பேரோட சக்தியை மோதிக்கிட்டதுனால தான் அந்த சத்தியம் உடச்சிக்கிச்சு. அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இதை வந்து ஹீரோட அண்ணன் பின்னாடி இருந்து கேட்டு, இதுக்கப்புறம் கிரிண்டில்வேல்டு வந்தால் நீங்கள் தான் எதிர்க்கணும் டம்பிள்டோர், சத்தியம் பண்ணுவீங்களான்ற மாதிரி கேட்பான். கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி டம்பிள்டோரும் தலையாட்டிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே குயினிக்கும் ஜேக்கப்க்கும் கல்யாணம் போல இருக்குங்க. அதுவும் பேக்கரியிலேயே ஹீரோ தான் ஜேக்கப்பை ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோ பதட்டமாக இருப்பான். குயினி அதை கெஸ் பண்ணிவிட்டு, உன்னோடைய பதட்டம் என்னன்னு புரியுது, என்ன படிக்கிறதுக்கு பதட்டமாக இருக்கியா இல்லை அக்கா வரப்போறான்ட்டு பதட்டமாக இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். ஹீரோ வெளியே வந்து எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும்போது அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுனா அவங்க கூட என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்கள்ல. முதல்ல அவனை எங்கே பார்த்தேன், எப்பேற்பட்ட நட்பு எங்களுக்குள்ளே இருக்குன்றதை பற்றி பேசுறதுக்காக படிச்சுட்டு இருப்பான் ஹீரோ. அந்த டைமில் பார்த்தா ஹீரோனி சைடில் நடந்து வருவா. ஹீரோனியை பார்த்தோம்னா ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். உன்னோட ஹேர் ஸ்டைலில் நீ மாற்றிட்டேன்ற மாதிரி கேட்பான். ஆமாம் மாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனியும் சொல்லி பேசிகிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் அப்படி வளைஞ்சி பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த ப்ரொஃபஸர் வந்துருவாங்க. ப்ரொஃபஸர் உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி ஹீரோ பேசுவான். ரொம்ப நன்றி, நாங்கள் 2 பேரும் உள்ளே போகிறோன்ட்டு ப்ரொஃபஸர் ஹீரோனியை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஹீரோட அண்ணன், டேய் அப்போ ஏன் ட்ரெஸ் நல்லா இல்லையான்ற மாதிரி கேட்பான். சும்மா உள்ளே போடா அப்படின்ற மாதிரி ஹீரோ வெக்கப்பட்டு நின்றுட்டு இருப்பான். நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, ரொம்ப வெக்கப்படுற அப்படின்ற மாதிரி ஹீரோட அண்ணனும் விளையாட்டா பேசிட்டு உள்ள போயிடுவான். ஹீரோ இப்படி பேசிட்டே திரும்பி பார்த்தா எதிரில் டம்பிள்டோர் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ டம்பிள்டோரை பார்த்துட்டு டம்பிள்டோர் பக்கத்தில் போவான். இன்னைக்கு சரித்திரம் படைச்ச நாள், கடந்த காலம் மட்டும் தெரிஞ்ச இப்போ எதிர்காலமும் என் கண்ணுக்கு தெரியுதுன்ற மாதிரி டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க உள்ள வரலையன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். டம்பிள்டோர் வரமாட்டேன்ற மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நியூட், எல்லாத்துக்குமே நன்றி, நீ இல்லைனா இப்பேற்பட்ட விஷயத்தை என்னால் செஞ்சிருக்கவே முடியாதுன்ற மாதிரி டம்பிள்டோர் நன்றி சொல்லுவாரு. ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, திரும்ப நான் செய்வேன் டம்பிள்டோர், எதை வேணாலும் செய்வேன், நீங்கள் சொன்னால் உங்களுக்காக செய்வேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போயிடுவான். உள்ளே பார்த்தா கல்யாணம் 2 பேருக்கும் நடந்துகிட்டு இருக்கும். டம்பிள்டோரும் இங்கேருந்து எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருப்பாரு. இதோட ஃபென்டாஸ்டிக் பீஸ்டோட 3rd பார்ட்டும் முடிச்சிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.